guys, இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் வரோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 3ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனிங் தான். என் கையில் பார்த்தீங்களா அயன் பிக்காக்ஸ் இருக்குது. இது எப்படி ப்ரோ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனிங் போனேன், இங்கே இல்லை, ஒரு கேவ் பார்த்துருக்கேன். அந்த கேவை தான் இன்றைக்கி நம்ம லூட் அடிக்க போகிறோம். வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க guys, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே guys, இன்றைக்கி வந்து நம்ம தூங்கியாச்சு. என் தம்பி வந்து பக்கத்தில் தான் இருக்கிறான். அவன் வந்து ரேசிங் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். என்ன ரேஸ் விளையாடுற சொல்லு. ரியல் கால் சிமுலேட்டர் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். தம்பி வழக்கமாக சொல்கிறதெல்லாம் சொல்கிறா சொல்லு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சபுகரைஸ். என் தம்பி வந்து ரொம்ப க்யூட்டாக பேசுகிறான்ல. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்குமோ. ஐயோ, இந்த டேர்ட் வந்து பிரச்சனை ஆயிடுச்சுங்க. தெரியாமல் தேர்ட் பர்சன் ஃப்ரண்ட்டில் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன்னா, உங்களுக்கு இன்ட்ரோ எடுக்கிறதுக்காக விளையாடிட்டு இருந்தேன்னா டப்புன்னு கீழே விழுந்துடுச்சு இந்த டேர்ட்டு. இதை தான் தேர்ட் பர்சன்லேயே சரி பண்ணலான்னு பார்த்தா முடியல. தம்பி கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுறா. அடிக்கடி எனக்கு பசி எடுக்குது. என்னன்னே தெரியும், ரொம்ப இது ஹங்கர் பவர் ரொம்ப குறையுது இந்த வெர்ஷனில். 1.21 தான் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஹங்கரு அடிக்கடி. அயன்லாம் ஸ்டோன் பிக்காக்ஸில் எடுத்துக்கலாம். ஓகே guys, என்ன வீடியோவில் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். இது பண்ணுறாங்க இட்டு கடியாது. ஓகே guys, ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி எப்போ சவுண்ட் போட்டேன், சத்தம் போட்டேன். ஒன்றும் இல்லை guys, சும்மா ரெக்கார்ட் பண்ணும்போது தான் கட்டிக்கிட்டே இருப்பா. அதனால தான் guys. வாட் ஷாக்கிங், வாட் ரெட்ஸ்டோன் guys, ரெட்ஸ்டோன் guys. அண்ணா காமிருங்க பாரு ரெட்ஸ்டோனு இன்சான்ட்டு. கைஸ், நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே ரெட்ஸ்டோன் கிடச்சிருச்சு. ரெட்ஸ்டோன் வந்து அயன் பிக்காக்ஸில் தான் எடுக்க முடியும். நான் பிக்காக்ஸ்லாம் எதுக்கு செஞ்சேன்னா, நமக்கு மைன் மீட்டிங் போகிறதுக்கு தான் செஞ்சேன். நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு மைன் இருந்தது இல்லை கைஸ், அது மைன் இல்லை, நான் மைண்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதுக்கு தான் சொன்னேன். ஓகே நம்ம ரெட்ஸ்டோன் ஆரம்பிப்போம். ரெட்ஸ்டோன் டைமண்ட் guys, நான் எதிர்பார்க்கல அங்கே ஒரு அயன் இருக்கு. சரி, நான் அயனை சொல்லலை, டைமண்ட் சொன்னேன் guys. டைமண்ட் guys, எனக்கு ஒரு அதிர்ச்சியில் எதை உடைக்கணும்னே தெரில guys. டைமண்ட் இருக்கு. ஐயோ, மழை பெய்யும் போது டைமண்டை உடைச்சா அவசரம் வேண்டாம். நம்ம அப்புறமா வந்து வேண்டாம், உடைப்போம் guys. இங்கே ஒரு டைமண்ட்
சீடு போட்டு வில்லேஜோட சீடு போட்டு மட்டும்தான் நான் விளையாடுவேன். ஏன்னா எனக்கு வந்து வில்லேஜ் இல்லாமல் எந்த ஃபார்ம்ஸையும் கட்ட முடியாது. அப்படி இது அதான் வில்லேஜஸ் இல்லாமல் அயன் ஃபார்ம் கட்ட முடியாதுல்ல கைஸ், அதை சொன்னேன். வீட்டில் கொஞ்சம் அயன் இருக்குது. எப்படின்னா இங்கே வந்து லூட் அடித்தேன். இந்த கோழி எடுத்த இடம் இருக்குது கைஸ், அங்கே வந்து லூட் அடித்தேன். அதனால தான் அயன் கொஞ்சம் நிறையவே கிடச்சிது. அயன் இங்கே 16 கிடச்சிருக்கு கைஸ். ரெட்ஸ்டோன் 26, டைமண்ட் வந்து 26 கைஸ். ஆஃப்டர் ஸ்டேஜில் எப்படி கைஸ் 26 கிடைக்கும்? கைஸ் கதவு திறந்துருக்கு கைஸ். ஒரு கால் வந்ததுனால எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். இது வந்து எங்கள் அம்மா மொபைலில் தான் நான் ப்ளே பண்ணுறேன். அதனால் எங்கள் அம்மா கால் பேசுறதுக்காக கொஞ்சம் என்னன்னா இது கைஸ் ஆல்ரெடி 1 ஸ்டாக் இருக்கா? இதை நான் இப்போ தான் கவனிக்கிறேன். மைனிங் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு காவல் ஸ்டோன் இருக்கு. விடுங்க, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்னஸ் போட போகிறோம். ஏன்னா அப்போ தான் இங்கே இருக்கும். ஸ்டோன்ஸ்லாம் இப்போ வரைக்கும் ஸ்டோன் பிகாக்ஸில் தான் மைன் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் டைமண்ட் பிகாக்ஸ் வந்துடும். இருங்க, நான் டைமண்ட் உள்ளே வச்சேன்னா டெஸ்ட் உள்ள பாருங்கள். டைமண்ட் இன்வென்ட்ரியோட இது வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து நிறைய தேவைப்படுது. கோல் இருக்குங்க, ஏற்கனவே நிறைய இருக்குது. ஸோ எடுக்க வேண்டாம். தேவைப்படுது எமர்ஜென்சி எடுத்துக்கோங்க. காப்பரா? நான் டைமண்டுக்கு ஒரு செகண்ட் பயந்துட்டேன்.
எதுக்கு மேலே போகிறேன்னா கோலும் ஸ்டிக்கையும் எடுக்க போனேன். கோலையும் ஸ்டிக்கையும் எடுக்க போனேன். ஸ்டிக்ஸு ஃபஸ்ட்டு பண்ணிப்போம். ஸ்டிக்ஸு ஃபஸ்ட்டு ஒரு நிறைய பண்ணிப்போம். 1 ஸ்டாக்குக்கு மேலே ஆயிடுச்சு. 48 டார்ச் ஒன்று பண்ணிப்போம். 48 டார்ச்சு. மீதி ஸ்டிக்ஸை வந்து இது உள்ளே வச்சிடலாம். 7 அயன் இங்கே இருக்குது. அது போக இங்கே உருக்கு போட்டுருங்க. அப்போ என்ன போச்சு, இங்கே உருக்கு போட்டுருங்க. இங்கட்ஸை கலெக்ட் பண்ண நம்மளுக்கு எக்ஸ்பியும் ஏறுது கைஸ். இங்கேருந்து கலெக்ட் பண்ணுறேன்னா 22 இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து மைனிங் கண்டினியூ பண்ணலாம். கீழே எதுக்கு டர்ட் வருது எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம டர்ட் தாண்டி வந்துட்டோம். ஆனால் இப்போ எனக்கு டர்ட் வருது. எதனால வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு நம்ம வந்து இப்போ எதில் இருக்கோம்னா சரியாக தெரில எனக்கு. கைஸ் இந்த மேலே வெர்ஷன்லாம் போட்டிருக்கிறதுனால எனக்கு எந்த கோஆர்டினேஷனில் இருக்குன்னு தெரில. நான் மேபி செட்டிங்ஸில் மாற்ற பார்க்குறேன். இங்கே ஒரு டார்ச் மட்டும் வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா டார்ச்சு பிக்கப் வேறு உடனே போகுது. உடஞ்சிருச்சு. அது ஒரு பக்குன்னு ஒரு சவுண்டு வரதில்ல. என் ஹார்ட் பீட் நின்று ஓகே நான் தம்பி ஏசி போட்டுருக்கு. கைஸ் நான் பெட்ரூமில் விளையாடுறதுனால என் தம்பி பேசிக்கிட்டு இருக்கான். தம்பி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கைஸ் நானும் மைண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். அயனே கிடைக்க மாட்டேங்குது. என் தம்பி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அயன் கிடைக்கும் அயனே கிடைக்க மாட்டேங்குது. அயன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே ஒரு அயனை பார்த்துட்டேன். சூப்பர். என் தம்பியே அயன்னு கத்திட்டான். ஒரு வழியாக ஒரு அயனோட ஏமாத்தாம ஒரு 2 அயன் சேர்த்துட்டானுங்க. மைண்ட் கிராஃப்ட் காரனுங்க ரொம்ப நல்லவங்க. என்னாச்சுடா? கட்டியா? ஓகே ஓகே காய்ஸ், நான் அடிக்கடி வந்து பாஸ் பண்ணி தான் விளையாடுறேன். ஏன்னா எனக்கு இன்னொரு ஏன்னா காய்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு அயன் மழை. காய்ஸ் அயன் மழை தம்பி, நம்மளுக்கு அயன் மழை காய்ஸ். நான் தோண்டிகிட்டே வந்து 47க்கு வந்துட்டேன். அதாவது 46க்கு வந்துட்டேன். அப்போ என் கண்ணில் டைரைட் மாட்டுச்சு. நான் வந்து இவ்வளோ ஒரு 10 மினிட்ஸாக மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஃபுட்டேஜெலாம் ரொம்ப லாங்காக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு காட்டல. ஸோ நான் புது விஷயம்லாம் வரும்போது அதை காட்டுறேன். அது வரைக்கும் நான் வந்து பாஸில் தான் விளையாடுவேன். ஓகே ஓகே. என் பிக்காக்ஸ் உடைய போகுது, பார்த்துட்டு பாருங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு பிளாக் உடையில, இந்த ஒரு பிளாக்ல கண்டிப்பாக இதில் உடையணும்னு நினைக்கிறேன். இதுலேயும் உடையில மாட்டேங்குது. அவ்வளோதான், உடஞ்சிடுச்சு. இதோட நான் வந்து இதுக்கப்புறம் என்கிட்ட பிக்காக்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் நான் மேக் பண்ணிட்டு தான் வரணும். காலியான பிறகு தான் நான் அடுத்த பிக்காக்ஸ் எடுப்பேன். ரெக்கார்டில் தானே இருக்குது. எனக்கு அடிக்கடி ரெக்கார்டில் இருக்கா இல்லையானே டவுட்டாக இருக்குது. அயன் பிக்காக்ஸை நான் எதுக்கு வச்சுருக்கேன், திடீர்னு டைமண்டோ திடீர்னு கண்ணில் மாட்டாதா அப்படிங்கிற இதில் தான். சரி கைஸ், நான் உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக காட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் 19 அதாவது கோஆர்டினேட்ஸ்
எக்ஸா ஒய்யான்னு தெரில. 19 வந்த பிறகு தான் எனக்கு ஒரு அயனை காமிச்சிருக்காங்க. சாரி, 2வது அயன். அவ்வளோதாங்க காய்ஸ். நிறைய அயன் இருக்குது காய்ஸ். நல்ல பசங்களாக இருக்காங்க. மட்டுமே நிறைய நான் வந்து முன்னாடி வந்து அதாவது நான் இதுக்கு உங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து அதாவது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணுவேங்க, அதாவது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கிரியேட்டிவ் மோடில் போய் நெதரைட் பிக்காக்ஸ் எடுத்துருவேங்க. சரி, நம்ம வீடியோவை முடிச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வீடியோவை இந்த இதுலேயே என் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தியாக போயிடக்கூடாது. ரொம்ப லென்த்தியாக போயிடக்கூடாது. அதுக்கு தான் அயன் மட்டும் போட்டுடலாம். 13 அயனா 10 மந்த் இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். பாய்.